வணக்கம். அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களிடத்தில் ஒரு சிறு ஜோதிட குறிப்பை பகிர்ந்து கொள்ள வருகிறேன். ஒரு ஜாதகத்தை பார்த்தவுடன் இந்த ஜாதகம் யோக ஜாதகம், ஒரு காலம் சிரமப்பட்டாலும் ஒரு காலம் கண்டிப்பாக வெற்றி பெற்று விடுவார், வாழ்வில் மேல்நிலைக்கு வந்து விடுவார் என சொல்லிவிடலாம். அப்படிப்பட்ட அமைப்புகள் ஏராளமான அமைப்புகள் உள்ளது. அதில் ஒரு அமைப்பை மட்டும் நாம் இப்போது பார்ப்போம். சனி பகவான். அந்த சனி பகவானை பற்றி நாம் இப்போது பார்ப்போம். சனி பகவான் காலபுருஷனுக்கு 10வது வீடு, மகரம் வீடு. அந்த வீட்டுக்கு அதிபதி சனி பகவான். அவர் தொழில்காரகன், ஆயுள்காரகன், ஜீவனக்காரகன், கர்மக்காரகன். அதேபோல் காலபுருஷனுக்கு 11வது வீடு, கும்பம் வீடு. அதற்கும் அதிபதி சனி பகவான். அது பெரும் லாபத்தை கொடுக்கக்கூடிய வீடு. 2ஆம் தாரம் மனைவியை கொடுக்கக்கூடிய வீடு. அப்பாவுக்கு தம்பி சித்தப்பாவை கொடுக்கக்கூடிய வீடு. ஜாதகருக்கு அண்ணன் அக்கால் இவரை குறிக்கக்கூடிய வீடு. நமது நீண்ட கால ஆசையை, அபிலாசையை நிறைவேற்றக்கூடிய வீடு. அந்த வீட்டின் அதிபதியும் சனி பகவான் தான். அப்படிப்பட்ட சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் எங்கு இருக்கிறார் என பாருங்கள். அந்த சனி பகவானுக்கு 11வது வீட்டில் கிரகங்கள் இருக்கிறதா என பாருங்கள். அப்படி இருந்தால் அந்த சனி பகவான் நல்ல யோக வளங்களை செய்வார். அதனால் ஜாதகத்தை தெளிவாக பார்த்துக் கொள்ள வேண்டும். இந்து கல்வி செல்ல வேண்டும். மற்றவற்றிடம் மருத்துவர்கள் காண்போம். நன்றி, வணக்கம்.